இரண்டாவது வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். செல்வி அம்மா அவர்கள் கர்த்தருடைய இரண்டாவது வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது வார்த்தையை தியானிப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இது ரட்சிப்பின் வார்த்தை. வலது பக்கம் இடது பக்கம் இரு கள்வர்கள் இருந்தார்கள். அக்கிரமக்காரர்களில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. இயேசு எந்த தவறும் செய்யாதவன் என்று அந்த கள்வன் உணர்ந்திருந்தான். வலது பக்கம் ஒரு கள்வன் குற்றம் செய்தவன், ரெண்டு பக்கமும் குற்றம் செய்தவன், ரெண்டு பக்கமும் சிலுவையில் இருந்தான். ஆனா ஆண்டவரோ ஒரு குற்றமும் அறியாதவர், அவரையும் சிலுவையில் அறிந்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு கள்வன், நான் குற்றம் செய்தேன், அதனால் நான் சிலுவையில் அறிந்திருக்கிறேன், ஆனால் இவர் தகாத ஒன்றும் இவர் செய்யவில்லையே, இவரும் சிலுவையில் அறிந்திருக்கிறாரே என்று ஆண்டவர் பார்த்து சொன்னான். அந்த கடைசி நேரத்தில் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். தான் செய்த தப்ப உணர்ந்து கடைசி நிமிடம் இங்க அந்த கடைசியில சொல்றாரு கல்வன், அயலானை மன்னித்து தந்தையின் கல்வியை அயலானின் வீடுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் அவர் நொறுக்கப்பட்டார். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரணும் என்றார். கடைசி நேரத்தில் கூட நீங்க அப்ப என்ன நினைச்சிருக்கவங்க பரலோகத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனாலும் கூட அவர் சொல்றாரு, இல்ல நீ மனம் திரும்பினதுனால இன்றைக்கே இப்பொழுதே நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆமென். இந்த கர்த்தர் அவருடைய பாடுகள் நிமித்தம் எவ்வளோ பாடுகள் பட்டார். அது நிமித்தம் அந்த ரெண்டு பக்கமும் ஒருத்தர் இகழ்ந்தான், பரிகாசம் பண்ணான். தன்னைத்தானே நீ ரட்சித்துக் கொண்டு என்னையும் ரட்சி எங்களையும் ரட்சியும் என்று இன்னொரு கல்வன் சொன்னான். ஆனா இவனும் கடைசியில கூட ஆண்டவரை மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டான். ஆனாலும் பரதீசிலே என்னோட கூட நீ இருப்பாய் என்று சொன்னார். ஆமென். 53 ஏசாயா 53 6வது அதிகாரத்தில் சொல்கிறார், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தேவை அவர் மேல் வந்தார். அதுபோல இயேசப்பா என் ஜீவனை காப்பாற்றுங்கள் என்று அந்த கல்வன் கேட்டான். ஒருவன் பாவி நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் கொண்டது. அதே போல கல்வன் இயேசப்பாவை நோக்கி கேட்கும்போது, இன்றைக்கு நீ என் கூட பரதீசில் இருப்பாய் என்று தேவன் சொன்னார். அப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுது கொண்டு வருகிறோம். நம்ம இந்த பழியை செலுத்தினா தான் ஏற்றுக்கொள்வேன், அந்த பழியை செலுத்தினா இந்த மன்னிப்பேன், பாவத்தை மன்னிப்பேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. ஆமென். ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய பாவத்தை மன்னிங்க என்று சொன்ன உடனே இயேசப்பா என்னை நோக்கி என்ன சொல்றாரு, நீ என்னுடன் போய் பரதீசில் இருப்பாய், பரலோகராஜ்யம் அடியேன் என்னை நினைத்தரணும் என்று சொன்னான். ஆனால் உடனடியாகவே அவனுக்கு பரலோகராஜ்யம் கிடைத்தது. நாமும் பாவங்களை அறிக்கை செய்து நீதிமொழி 28:13 சொல்வது போல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவார். நாமும் பாவங்களை விட்டு விலகி அந்த ஆண்டவரை நோக்கி மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பரலோகராஜ்யம் நமக்கு கிடைக்கும். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு பலனை அடைகிறோம். இவரும் தகாதொன்றையும் நடக்கவில்லையே என்று கடிந்து கொண்டான் அந்த ஒரு கல்வன்.
கடைசியில் ஆண்டவர் சொன்னார், கல்வன் விசுவாசத்தை போல நாம் அனைவரும் விசுவாசிப்போம், ஜெபிப்போம். பாவங்களை விட்டு மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தில் வர எங்களுக்கு கிருபை தாங்க இயேசுப்பா. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேறப்பட்ட இரத்தமே, இரத்தமே குற்றமில்லா இரத்தமே, இரத்தமே பாவங்களை அறிக்கை செய்து விலையேற பெற்ற இரத்தத்தால் எங்கள் சிலுவையில் சிமந்தீரே, எங்களுக்காக இரத்தம் சிந்தினீரே, நீரே இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே இரத்தமே. ஆமென். ஸ்தோத்திரம். நாமும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். மனமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு நாம் பரலோக ராஜ்யத்தில் வர கர்த்தர் தாமே கிருபை செய்யும்படியாக ஜெபிப்போம்.